திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். ஆடல் 11 உறுப்பும் அடைவாக கூடிய பாதம் சிலம்பு கைக்கொள் துடி நீடிய நாதம் பராற்பர நேயத்தை ஆடிய நந்தி புறம் அகத்தானே. திருச்சிற்றம்பலம். ஆடல் 11 உறுப்பும் அடைவாக என்ற பாடலை நாம் இப்பொழுது கண்டு கழிக்கப் போகிறோம். பாண்டரங்க கூத்து ஆடுபவர் உடலின் 11 உறுப்புகளின் அசைவால் நிகழ்வது. சிவபெருமான் ஆடுகிறாரே பாண்டரங்க கூத்து, அது அவருடைய 11 உறுப்புகளின் அசைவால் நிகழ்வது. முறைப்படி 11 உறுப்புகளும் ஆடலில் பொருந்தி இருக்க கால்களில் சிலம்பும் கைகளில் உடுக்கையும் கொண்டு சிவன் நடனம் செய்வான். அந்த நடனத்தின் ஒலி ஜீவனை பராத்பரனிடத்தில் கொண்டு செலுத்தும். இப்படியாக சிவபெருமான் ஜீவனுக்கு உள்ளும் புறமும் நிறைந்து நிற்கிறான் என்பதைத்தான் இந்த பாடல் குறிக்கிறது. ஆடல் 11 உறுப்பும் என்கிறாரே, அப்படி என்றால் என்ன பொருள்? பரத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட அல்லது கூத்துக்கலைக்குரிய 11 வகையான உறுப்புகளும், அதாவது உறுப்புகள் என்ன என்றால் என்ன, இலக்கணங்களும் முறையாக அமையப்பெற்று அடைவாகக்கூடிய பாதம் சிலம்பு, திருவடிகளில் சிலம்புகள் ஒலிக்க அவை தாளத்தோடு பொருந்த, கையில் ஏந்தியுள்ள உடுக்கையை துடி என்றும் கூறலாம், எழுப்பும் ஓசை, அந்த உடுக்கையிலிருந்து எழும் ஓசை மேலான பொருளாகிய இறைவனின் பேரன்போடு கலந்து ஒலிக்கிறது. இவ்வாறு ஆடுகின்ற நந்தி, நந்தி என்றால் இங்கு சிவபெருமானை குறிக்கிறது. நந்தி நம் கண்களுக்கு தெரியும்படி வெளியேயும் புறத்திலும் ஆடுகிறான். அதே சமயம் அடியவர்களின் இதயத்திற்கு உள்ளேயும், அகம் என்று கூறுகிறோமே, உள்ளேயும் ஆடுகிறான். இதன் பின்னணியில் ஒரு தாத்பரியம் இருக்கிறது. 11 உறுப்பு மற்றும் அகம்புறம் என்ற முக்கிய கருத்துக்களை குறிப்பிடுகிறார். 11 ஆடல்கள், இதன் புராண பின்னணி என்ன? பண்டைய தமிழ் இலக்கியங்களின்படி சிலப்பதிகாரம் போன்றவை இருக்கிறதே, அதன்படி இறைவன் ஆடிய 11 வகை ஆடல்கள் புகழ்பெற்றவை. அவை என்ன? அல்லியம், கொட்டி, குடை, குடம், பாண்டரங்கம், மல், துடி, கடையும், பேடு, மரக்கால், பாவை. இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அசுரனை வென்றதை குறிப்பிடுகிறது. உதாரணமாக, துடி என்பது என்ன? கடலில் மறைந்திருந்த சூரபத்மனை வென்ற பின் ஆடியது. திருமூரர் இந்த அனைத்து கலைகளின் சாரமும் தில்லைக்கூத்தனின் ஆடலில் அடக்கம் என்கிறார். நாத தத்துவம் என்பது உடுக்கையின் ஓசை. இறைவனின் கையில் உள்ள துடி அல்லது உடுக்கை என்று குறிக்கிறோமே, அது பிரபஞ்சத்தின் முதல் ஒலியை குறிக்கும். இதிலிருந்து தான் ஓம் என்ற பிரணவநாதம் பிறந்தது என்றதை நாம் நினைப்பில் கொண்டு வர வேண்டும். இந்த நாதம் எங்கும் நீக்கமர நிறைந்து பக்தியின் மூலம் நம்மை இறைவனோடு இணைக்கிறது. சிவபெருமான் தில்லையில் புறம் என்று வைத்துக் கொள்ளலாம். தில்லையில் ஆடுகிறார் என்பது ஒரு காட்சி. ஆனால் உண்மையில் அவர் எங்கே ஆடுகிறார்? நம் ஒவ்வொருவருடைய இதயத்தின் உள்ளே இருக்கும் சித்தாகாசம். சித்தாகாசம் என்றால் என்ன? அறிவு வெளி என்ற இடத்தில்தான் அவர் இடைவிடாது ஆடிக்கொண்டிருக்கிறார். நாம் புறத்தே பார்க்கும் நடனம் அகத்தே நடக்கும் ஞான நடனத்திற்கு ஒரு அடையாளம் மட்டும்தான். சுருக்கமாக சொன்னால், இறைவன் மிக சரியான கலை இலக்கணத்தோடு சிலம்புகள் ஒலிக்க உடுக்கை நாதத்தோடு ஆடுகிறான். அந்த நடனம் கோயில்களில் மட்டும் நிகழவில்லை, அன்பால் உருகும் பக்தர்களின் மனதிற்கு உள்ளேயும் நிகழ்கிறது. புறமகந்தானே என்றால் இறைவனை வெளியே தேடுவதை விட உன் உள்ளே தேடினால் இவன் நடனத்தை காணலாம் என்பதே திருமூரர் சொல்லும் இரகசியமாக திகழ்கிறது. ஆடல் 11 உறுப்பும் அடைவாக கூடிய பாதம் சிலம்பு கை கொள் துடி நீடிய நாதம் பராற்பர நேத்தே ஆடிய நந்தி புறம் அகம்தானே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.